ஒரு முதலீட்டாளர் 2/3 மூலதனத்தில் 4% வருமானத்தையும். ஓகே, 2/3 3ல் 2 பங்கு, 3ல் 2 பங்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் 4%. ஓகே, ப்ளஸ் வேறு என்ன பண்ணுறாரு? 1/4 4ல் 1 பங்கு, 4ல் 1 பங்கு முதலீட்டுக்கு 5% வருமானத்தையும் ப்ளஸ் மீதம்னா எவ்வளோ வரும்னு பாருங்கள். 2/3 1/4. அப்போது 2/3 ப்ளஸ் 1/4 ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ? 4 3 12 12. இங்கே என்ன வரும்? மேலே 8 ப்ளஸ் 3. அப்போ இதோட முதலீடு மொத்தம் 11/12. அப்போ மிச்சம் இருக்கிறது 1/12. அதாவது 1 மைனஸ் 1ல் ஒரு மொத்த முதலீடு ஒரு பங்கு, அதாவது 100%. 11/12 முடிஞ்சிருச்சு. மிச்சம் என்ன இருக்கும்? 1/12 தானே இருக்கும். அதான் இங்கே எடுத்திருக்கோம். 2/3 1/4 போக மிச்சம் இருக்கிறது 1/12. இது எத்தனை சதவீதம் வருமானம் வருது? 6%. 6% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சராசரியாக எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபுல்லாக அப்போ நம்ம கூட்டினா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். அப்படியே பெருக்கி கேன்சல் பண்ணி கூட்டுங்க. எல்லாத்துலேயும் கீழே 12 இருக்குல்ல. 2 × 4 எவ்வளோ? 8/3 ப்ளஸ் 5/4 ப்ளஸ் 6/12. இப்போ எல்சிஎம் எடுக்கலாம், இல்லை 12 காமனாக இருக்கா? 12 அப்படியே வச்சுட்டு மேலே 12 வரணும்னா இங்கே எதால் பெருக்கணும், அதை மட்டும் யோசிங்க. இங்கே 4ஆல் பெருக்குனா 12, அப்போ இங்கே 4ஆல் பெருக்கணும். 7 8 4 32 ப்ளஸ் இங்கே 3ஆல் பெருக்குனா 12, இங்கே 3ஆல் பெருக்குங்க 15 ப்ளஸ் 6. கீழே 12 தானே இருக்குது, அப்படி எடுத்துக்கலாமா? அப்போ 32 42 47 ப்ளஸ் 6 53/12. ஆப்ஷன் டி வருதா? ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர்மா. 53/12.